இருந்த போதிலும் நமது நவரத்தின விகிதம் பொருந்திய திருக்கோயில் என்பதாகத்தான் நமது திருக்கோயில் உண்டாக சர்வ ஜாக்கிரதையோடு கால் வருகிறது ஏடி பார்த்து அவனு கிடையாது. ஆமா சுவாமி. யாரோ இந்த தூபராய இவற்றிலே தேவனுக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் நட்சத்திரத்திலே கண்ணனால் அவதாரம் கொண்டு பூமா தேவியின் பூவாரத்தை தீர்க்க கண்ணனால் அவதாரம் செய்து அது மட்டும் அல்லாது அண்ணா எனக்கு முன்னவர் பலராம சக்கரவர்த்தியும் எங்கள் இருவருக்கும் இளையவள் தங்கை சுபத்ரா தேவியும் பெருமிடத்தானே அண்ணா வானவர் படமல்லா அப்படியே ஆட்சி புரிந்து வருகிறார். யாதொரு குறையின்றி நாட்டு மக்களுக்கு அரசாட்சி புரிந்து போது அவருக்கு துணையாக நான் நின்று அவரிடம் மனைகளை நன்றாக புரிந்து எழுந்து என்னுடைய நியமன சேவை முடித்து அவருடைய திருமணியை வழங்கி அதன் பிறகு என்னுடைய சேவை செய்து வழக்கம் ஓடி போயிட்டே தம்பி கண்ணை அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அங்க முடிச்ச ஓட்டி இங்க வந்து பவானி அண்ணாவை மாதவாய் வந்துவிட்டோம். அண்ணா சும்மா தம்பி அவங்க ஓடிட்டா அண்ணாவை சென்று சொல்லுவாங்க. அண்ணா தம்பி கண்ணா, இந்த ஆள் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் எல்லா வளங்களையும் பெற்று சுகமோடு இருக்க வேண்டுமா தம்பி? தம்பி கண்ணா, இன்று உன்னால் ஒரு காரியம் இருக்கின்றது. ஏதோ காரியம் நீ சந்தேகத்து போனா சாப்பாட்டுக்கு வருவேன். 2 பேரும் கூட சாப்பிட்டு வரலாம். பெரிய எடுத்து சம்பந்தமோ சின்ன எடுத்து சம்பந்தமோ ஏன் சாமி அவதாரியம் 3 சந்தோஷமா தாங்க. ஆனால் புகவனத்தோடு இருக்கிறார். ஆமா, இது ஏதோ ஒரு சந்தோஷமான நமக்கு தெரியலையே, கேட்டாதான் தெரியும். அண்ணா சிறியவன் அண்ணா திருமணம் முடிக்க வேண்டும் அல்லவா?
உனக்கு அந்த எண்ணம் வரல. தக்க பருவத்தை வாழ்ந்திருக்கும் எனக்கும் என் அம்மாவுக்கும் இளையவராக வளர்ந்த சுபத்ரா தேவிக்கு மனப்புரிய வேண்டும் அப்படின்னு அவரு எழுதிட்டாரு. ஆமா. கட்டிக்கார போய் உங்களை எடுக்கிறது நினைப்பு வரல. நீங்க வயசுல சின்ன ஆளு உனக்கு வரல. அவருக்கு வந்துட்டு அண்ணா தங்கைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற மனதிலே எண்ணம் கொண்டிருக்கிறியா? திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்துச்சுமா. அதனால் அண்ணா சாரிதான் மாபெரும் செல்வந்தன் அவர் என்று சொல்லக்கூடிய 56 வேதத்திற்கு மன்னன் மகாராஜாவுக்கு என்று பெண் கேட்க வந்திருக்கிறார். ஆமா, பொறுமையின் கொச்சுடர் வறுமையின் வெண்கடல் மாசற்றமணி மந்தா ஒளிவிளக்காக விளங்கும் மகாராஜனே நம் ஒருமை தங்கை பெண் கேட்க வந்திருக்கிறப்பா. அண்ணா சந்தோஷம் யாவும் சந்தோஷம் யாராவது ஒருவருக்கு நம்முடைய தங்கையை கொடுக்க வேண்டும் அப்படி என்று நான் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படி நான் நினைத்துக் கொண்டிருக்கும் மகாராஜா வந்து வெட்கதற்கும் கேட்கிறதுக்கும் நான் நினைச்சது தருண் சொல்லிட்டேன். யாரு ஏனென்றால் என்னுடைய எப்பொழுது சகோதரன் சொல்லிட்டேன். ஆனா தாம்பரம் ஒப்பு தாம்பரம் கொடுன்னு கேட்டார். அதனால என்னுடைய தம்பி ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம். ஆமா ஆமா, இருப்பதும் அண்ணன் தம்பிகள் இருவர்கள், ஒரே தங்கை இருக்கின்றார். ஏனென்றால் தம்பி ஒரு வார்த்தை கேட்டு பிறகு தாம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். எப்படி? ஆமா ஆமா, ஒரு வார்த்தை கேட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அண்ணா தம்பி கண்ணா அண்ணா சந்தோஷமே
அண்ணா சந்தோஷமே கண்ணாக்கு வீடமே சமரசமாய் செய்வோமே எனக்கு சமாதமே ஆசத்தியம் என்றாரு. ஆசத்தினா ஆசத்தியம் என்றால் பொதுவா ஆசத்தியில் ஆவாதுன்னு அர்த்தம். இந்த விஷயம் ஆசத்தியமே இது ஆவாது. ஆவாதுங்க. அப்படியா சமயனுடைய தம்பி? அவன் கேட்டு பாருங்க. ஏய் தம்பி கண்ணா அண்ணா ஏண்டா என்னடா ஆசத்தியம் சொன்னியாமே? கேட்கும்போது எனக்கு போதே ஆசத்தியத்தை கல்யாணம் நடக்காதாமே? இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஏண்டா இப்ப சொன்னியாடா நீ சொன்னியா ஆசத்தியம் சொன்னியாடா? நான் சொன்னேன் சத்தியா நீ சொன்னது சரியா போச்சியா? சத்தியம் என்றால் ஆகாது என்ற அர்த்தம் என்று யார் உரைத்தது? எல்லாரும் ஓ, எல்லாரும் நாட்டவர்கள் அனைவரும் சொல்றாங்கப்பா ஆசத்தியம் தான் இந்த கல்யாணம் ஆகாது. அண்ணா இந்த கண்ணனும் பலராம சக்கரவர்த்தி கிராமத்துல வைத்தியம் சரி குடும்பத்தின் சரி பெரியார் நீதான். ஆமா சக்கராட்டில் யார் பேர் முதல்ல என்ன என் பேர் தான் முதல்ல அப்பதான் என்னுடைய தம்பி பேரு. அப்ப முதல்ல உன் பேர் தான் சொல்லணும். ஏய் தம்பி கண்ணா அந்த பேர் முடிச்சா ஏண்டா பலராம சக்கரவர்த்தியும் நானும் ஒரு கிரகத்தை ஏற்படுத்துகிறோம். அப்படி ஏன் பேரை முதல்ல சொல்லுமா? அண்ணா அந்த சொல்றீங்களா? பலராம சக்கரவர்த்தியும் இந்த கண்ணனும் அழகான ஒரு இல்லத்தை ஏற்படுத்தினார்கள். இல்லத்தை ஏற்படுத்தி புதுமனை புதுவிழாவிற்கு மாபெரும் பெரியோர்களுக்கு பத்திரிகை ஒதுக்க அனைவரும் வருகிறார்கள். அவ்வளோ பேர் வீட்டின் முகப்பாக நின்று இவர்கள் ஏற்றி வைத்திருக்கின்ற இந்த அலங்கார மாளிகை என்ன அற்புதமாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? எவ்வளவு செலவிட்டாரோ இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஆஹா என்று ஒரு ஆச்சரியம். மகாராஜா சாமி தப்பா சொல்றாரு. எப்படிடா? அவரோட பேர் வேண்டா. ஆமா பாண்டா இந்த பசங்க ஜே பேர் ஊடு கட்டிச்சா அடிடி இது வந்து வாய்ப்புடாப்பா. ஓஹோ ஓஹோ அது ஓஹோ சொல்லிட்டே போறானா என்ன ஓஹோ என்ற வார்த்தை தான் வாய்ப்புனே போங்க. ஆஹான்னு சொன்னா ஆகாது. நம்ம ரெண்டு பேரையும் அவன் பசங்கன்னு சொல்ல வரான். அந்த வார்த்தை ஓஹோ என்று அந்த நம்பி வந்தான். ஏண்டா நீயா சொன்ன? ஒரே பெரியவங்க வந்தாங்க. உங்க பெரியவங்க வருவாங்க. அப்புறம் மட்டும் பாக்குறாங்க. ஆமா சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. கை கழுவி போவாங்க. ஆ, அது இப்படிதான் வீடு இப்படி பார்த்தா விஷயம். ஆ, ஆ. பா ஓ ஆ. ஓ ஓஹோ ஓஹோ நான் வாங்கினே போவோம். ஓஹோ. ஆனா ஆவாது கூடும். ஓஹோ என்ற வார்த்தை தான் வீட்டை விட்டு போகணும். சாப்பிட்டு ஓஹோன்றாங்களா இல்ல திருப்பி பார்த்தா வீட்டுல போய் சாப்பாடு தெரியும். ஓஹோ வாங்கினே போவோம். ஆமா ஆஹா சொல்லுவானே. ஏய் தம்பி கண்ணா ஏன்னா நீ ஆஹான்னு சொல்லாத. ஓஹோ. ஓஹோ ஓஹோ என்றால் உயர்த்து விட்டே செல்லும். ஆகான்னா அந்த ஆகாதான் இருவருடைய நட்பை கேட்க வேண்டும் என்று உறவை தொடங்கணும்னு பார்க்கிறான். யார் இந்த காவல்கார பையன்? அம்மா, ஆ. நம் இல்லத்தை நாடி பெண் கேட்க வந்தவர் யாரு? விருதுராஜ வந்திருக்கிறார். அந்த மதுரை மொழியுடைய ஏய் எப்படி சொன்னா வந்து என்னுடைய தம்பி? மகாராஜா ஆ. உன் தங்கச்சி தாலி கட்டி போய் நம்ம மகன் தாலி கட்டிக்கணும். ஆமா இல்ல அது அறுத்து போட்டு விடுவோம். வா வா இது இப்பதான் வரும் இப்பதான் வரும் ஆ அவன் வந்து கேட்பாதி நான் புகழ்ந்து கல்யாணத்தை கழித்து போகிறது. அப்படியா சமயனுடைய தம்பி? ஆமா இந்த கல்யாணத்தை கெடுத்துடுவேன். ஏய் தம்பி சொன்னா அண்ணா வந்து பெண்கள் எப்பேற்பட்ட பணக்காரனும் அச்சாபத்து என்ற யூத மகாராஜாவுக்கு கேட்கிறாருன்னா இந்த கல்யாணத்தை கெடுத்து இந்த திருமணத்தை நான் கெடுப்பேன். எனக்கு தெரியாது. அவன் ஏதோ தவறான வார்த்தைகள் பேசுகிறான். யாரு அந்த வீரர்களின் வார்த்தை கேட்டு நம் நட்புக்கு பக்கத்து கேள்விப்பட போகிறேன். அடி கெடுப்பேன் கெடுக்க மாட்டான் வெளியிடக்கூடாது. புரியுதா? கேட்டுப்பட்டு சொன்ன உடனே எப்படி கிடைக்கணும்? கொடுப்பேன், அப்படியே கொடுக்கணும். அண்ணா சந்தேகம் என்ன சார்?
பழத்தை வெள்ளிக்காம தாலி கட்டிட்டோம். சனிக்காம வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அத்துட்டு வீட்டுக்கு என்னடா எடுக்கும் போதே கல்யாணம் வந்து அடுத்து வருது இதே வார்த்தையா? என்ன அண்ணா தங்கை இன்று அண்ணா தங்கை சுபதிரையை திங்கள் குல மன்னனுக்கு இங்கிதமா கிடைச்சுனா திருவாரூர் மகாராஜா பொண்ணா பெற்றுவாராம். ஓஹோ, திருவாரூர் மகாராஜாவுக்கு பெண் கொடுத்தா அந்த கல்யாணத்தை கட்டிடுவேன். வேற யார் கொடுக்க முடியும்? தம்பி கண்ணா, அண்ணா ஏண்டா இந்த திருவாரூர் மகாராஜாவுக்கு கொடுத்தா அந்த கல்யாணத்தை கட்டுன்னு சொல்றேன். அது வேற நம்முடைய கதையை கொடுத்து என்ன பண்றா? எனக்கு சொந்த வார்த்தை பேசுறா. என்ன யார் பேர் சொல்லிருக்கிறார்? திருவாரூர் மகாராஜாவுக்கு ஆழ்வாரியா ஒருவராக வெள்ளக்கூடிய திருவாரூராக வெங்கேற்று வந்திருக்கிறார். அவர் முன்னிலையிலே நம் அருமை தங்கையை திருவாரூர் மகாராஜாவுக்கு கொடுப்பது நான் கெடுப்பேன். கெடுக்க மாட்டேன் தெரியும்.